கொப்பு காது குத்தணும்னு நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்குங்க. கொப்பு காது குத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் என்னோடய கொப்பு எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். கொப்பு தோடு செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் நகைக்கடைக்கு போனால் 2 வகையான கொப்பு காமிப்பாங்க. மாடர்ன் கொப்பு, ட்ரெடிஷ்னல் கொப்பு. ட்ரெடிஷ்னல் கொப்பு நம்ம அந்த காலத்தில் ஆயாலாம் போட்டிருப்பாங்கள்ல அப்படி இருக்கும். ஆனால் மாடர்ன் கொப்பு பார்த்திங்கன்னா கீழே வந்து சின்ன டிசைன்ஸ் மாதிரி, மேலே வந்து திருவாணி ரொம்ப சின்னதாக இருக்கும். கொப்பு காது குத்த போகிறீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கொப்பு செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடர்ன் கொப்பு செலக்ட் பண்ணிங்கன்னா கொப்பு காது குத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக வந்து பம்ப் வருங்க, எல்லாத்துக்குமே வரும். அப்படி குத்துறப்போ அந்த சின்ன திருகாணியும் வந்து உள்ளே போயிட்டு இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பம்ப் வந்தாலுமே வந்து அந்த தோடு வந்து உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஆகாது. அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க, கன் பியர்சிங் போகலாமா, நீடில் பியர்சிங் போகலாமான்ட்டு. கொப்பு பொறுத்த வரைக்கும் கார்டிலேஜில் குத்துறாங்க, அதனால் நீங்கள் நீடில் பியர்சிங் போய்க்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கொப்பு குத்திட்டு வந்ததுக்கப்புறம் டெய்லி 1 டைம் செலைன் சொல்யூஷன் வச்சு வாஷ் பண்ணுங்கள். உங்கள் கையெல்லாம் நல்லா சுத்தமாகிட்டு வாஷ் பண்ணுங்கள். ஹைப்போஅலர்ஜெனிக் இயரிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் அலர்ஜி வராமல் மெட்டல். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை ட்ரையாக வச்சுக்கோங்க. செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி குத்துன இடத்த தொடுறது. கொப்பு ஹீல் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகுங்க. அது வரைக்கும் தோடு மாற்றாமல் இருக்கிறது நல்லது. அந்த இடத்துல ஹெவி லோஷன் எல்லாம் க்ரீம்லாம் அப்ளை பண்ணாதீங்க. நான் கொப்பு காது ஜிஆர்டியில் ஆச்சாரிக்கிட்ட நீடில் பியர்சிங் தாங்க பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னல் கொப்பு தான் போட்டிருக்கேன். இந்த மாடர்ன் கொப்பு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு கடையில் வாங்கி வச்சுருக்கேன். கொப்பு ஹீல் ஆகி 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் இதை போட்டுப்பேன். எனக்கும் பம்ப் வந்திருக்கு. தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்பப்போ அப்ளை பண்ணிட்டு வரேங்க. நான் மோஸ்ட்டாக சைட் ஸ்லீப்பருங்கனால ஒரு காதில் கொப்பு குத்திட்டு 2 மாதம்க்கு அப்புறம் தாங்க இன்னொரு காதில் கொப்பு குத்துனேன். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி பெயின் ஆகியோ இல்லை வந்து கட்டி ரொம்ப பெருசாகவோ இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போயிடுங்க.